சொல்லுங்கப்பா. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? ஏன்? என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கோன்னு உங்க வீட்டு பையனுக்கு நல்லாவே தெரியுமே. அவர் எதுவும் சொல்லலையா? கார்த்தி, யாருப்பா? உனக்கு தெரிஞ்சவங்களா? அது நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒரு பொண்ணு மேல விருப்பம் இருக்குன்னு. அந்த பொண்ணோட மாமா தான். ஏன்பா எதுவும் பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் இல்ல தாத்தா. நம்ம கார்த்திகை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. தம்பி, மன்னிச்சுக்கோங்கப்பா. எனக்கு ஆள் பார்த்ததும் புதுசா இருந்ததும் தெரியல. அதான் யாருன்னு கேட்டுட்டேன். ஐயோ, பரவாயில்லைங்க. வயசுல பெரியவங்க நீங்க. எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? யாருன்னு தெரியாம தானே கேட்டீங்க. அப்புறம் நீங்க பையனுக்கு என்ன வேணும்? நான் கார்த்திகோட தாத்தாப்பா. பேரு சுந்தரம். என்ன பேர் சொன்னீங்க? சுந்தரம். நீங்கப்பா? ஆ, என் பேர் ராஜா. அப்படியா? அந்த தம்பி? ஆ, அவரு பேர் மதன். அவரும் பொண்ணுக்கு சொந்தம்தான். அப்படிங்களாப்பா? நானே கார்த்திக்கு பல இடத்துல பொண்ணு தேடிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். ஆனா ஒரு நாள் கார்த்திகே வந்து சொன்னான், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. சரி, பொண்ணு கேட்போமேன்னு கேட்டதுக்கு, இல்ல, பொண்ணு இப்போதைக்கு படிச்சிட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சாதான் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டான். சரி, நானும் அந்த புள்ள படிக்கட்டுமேன்னு அமைதியா இருந்துட்டேன். இப்ப என்னன்னா நீங்க வந்திருக்கீங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பையனோட அப்பா அம்மா எங்க? மச்சான், போச்சுடா. நான் எதை பத்தி கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அந்த பேச்சு வந்துருச்சு. டேய், எனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா ரேணு எனக்கு கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்கல்ல மச்சான். மச்சான், நாங்கெல்லாம் இருக்கோம்லடா. ஏன் எப்ப வர அப்படி சொல்லிட்டு இருக்க? அமைதியா இரு, அதெல்லாம் பாத்துக்கலாம். பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆ, தம்பி, அது வந்து அது வந்து அவனுக்கு அப்பா அம்மா. தாத்தா, நீங்க இருங்க. தாத்தா ஏன் சொல்ல தயங்குறாருன்னா, கார்த்திக் சின்ன வயசா இருக்கும்போதே அவனோட ஓன் பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனா அதுக்காக நீங்க கார்த்திக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நான் இருக்கேன், தாத்தா இருக்காரு, என்னோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. கார்த்திக் என்னோட அப்பாக்கு இன்னொரு பையன் மாதிரி. ஆமாப்பா, விஜய் சொல்றது சரிதான். கார்த்திகோட அப்பா அம்மா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போலேருந்து நான் தான் கார்த்திகை வளர்த்துட்டு வரேன். ஓ, ஆனா தம்பி, நீங்க அதுக்காக கார்த்திகை பத்தி எந்த விதத்திலயும் பயப்பட வேண்டியது கிடையாது. அவனை அப்பா அம்மா இருந்தா எப்படி வளர்த்து எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த தாத்தாவும் அவனை வளர்த்து எடுத்திருக்கேன். கார்த்திக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. படிப்புலயும் நல்லா படிச்சு புள்ள இப்போ ஒரு நல்ல கம்பெனில சேர்ந்து மாசம் கை நிறைய சம்பாதிக்கிறான். அதனால தம்பி, உங்க பொண்ணை கார்த்திக்கு நம்பி கொடுக்கலாம். இல்ல இல்ல, நான் இப்ப சம்பந்தம் பேசுறதுக்காகவோ இல்ல வாக்கு கொடுக்கறதுக்காகவோலாம் வரல. ஒரு தாய் மாமனா என்னோட கடமையை நான் செய்யணும்ல. எங்க வீட்டு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆள் யார் எப்படின்னு விசாரிக்கணும். அதனாலதான் இப்ப பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். மத்ததெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும். ஏன்னா பொண்ணு இன்னும் படிச்சு முடிக்கல. பொண்ணு படிச்சு முடிக்க இன்னும் 2 வருஷத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேச முடியும். மச்சான், ரேணுவோட மாமா ரொம்பவே பொறுமையா ஹேண்டில் பண்றாருடா. கண்டிப்பா ரேணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பாரு. நீ வேணும்னா பாரேன். அவனோட தாத்தான்றதுக்காக நான் சொல்லல தம்பி. உண்மையாவே கார்த்திக் ரொம்ப நல்லவன். உங்க பொண்ணை நம்பி கொடுக்கலாம். ம், நாங்களும் இங்க வர்றதுக்கு முன்னாடி விசாரிச்ச வரைக்கும் பையனை பத்தி எதுவும் தப்பா கேள்விப்படல. பையன் நல்ல பையன்ற மாதிரி தான் தகவல் கிடைச்சது. எனக்கும் பையனை தனிப்பட்ட முறையில பிடிச்சிருக்கு. ஆனா இதுல நான் ஒருத்தனா இருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. எதுவா இருந்தாலும் எங்க அக்காவும் மாமாவும் தான் முடிவு எடுக்கணும். அச்சா, நான் சொன்னல. அப்படியா? ம், ஆமா. பொண்ணு 2 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நல்லது தம்பி. பொண்ணு படிச்சு முடிக்கட்டும், ஒன்றும் அவசரம் கிடையாது. பையனை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாதான் பிரச்சனை. தாய் மாமா நீங்களே சொல்லிட்டீங்க பையன் நல்ல பையனு. பொண்ணு படிச்சு முடிக்கட்டும், பொறுத்திருந்து நாங்களே வந்து பேசுறோம்பா. சரிங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ, சரி தம்பி, நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க தம்பி. இல்ல, வந்ததுல இருந்து நானும் சுத்தி முத்தி பாத்துட்டேன். பையனோட அப்பா அம்மா இறந்துதான் போயிட்டாதான் சொன்னீங்க. ஆனா அவங்க போட்டோ கூட எங்கேயும் காணுமே. அது பொட்டியில இருக்குப்பா. மாட்டணும். ஓ, சீக்கிரமே மாட்டிருங்க. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ, சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, எனக்கு அப்பா அம்மா இல்லை பாத்தீங்களா.
நான் பயந்துட்டே இருந்தேன், அதை ஒரு காரணமா காட்டி என்ன வேணாம்னு சொல்லிடுவீங்களோன்னு. நல்ல வேலைக்கு நீங்க அப்படி எதுவும் சொல்லல. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்னவோ எனக்கு மட்டும் அது கொடுத்து வைக்கல. எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதுன்னா என் தாத்தா, விஜய், அப்புறம் விஜயோட அம்மா அப்பா, அவ்வளவுதான் என் சைட்ல இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா. ஆனா ரேணுக்கு அப்படி கிடையாது. ரேணுக்கு அம்மா அப்பா அக்கா தாத்தா பாட்டி தாய் மாமா சொந்தம்னு அவ்வளோ பேர் இருக்கீங்க. ரேணு எனக்கு கிடைக்கிறதுனால நான் என் லவ்ல மட்டும் ஜெயிக்க போறது கிடையாது. நான் என் சின்ன வயசுல அனுபவிக்காத சொந்த பந்தம்ன்ற பாசமும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எது? ஒன்றும் இல்லை, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைச்சுப்போம். மதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எதனால உனக்கு கார்த்திக் பிடிச்சிருக்கு? ம், இப்ப வரைக்கும் எனக்குமே ரீசன் தெரியல ஆதி, எதனால கார்த்திக்க பிடிச்சதுன்னு. நீ சொல்ற அதே காரணம் தான் மதி எனக்கும். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எதனால அவனை எனக்கு பிடிக்கலன்னு தெரியவே இல்லை. ஆதி, ஆமா, அவனுக்கு எதுக்காக பிடிக்கலன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நீங்க எல்லாரும் எதுக்காக அவனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஆனா நீ என்னன்னா என்கிட்டயே வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னா கூட நான் விட்டு விலகி இருந்திருப்பேன் மதி. ஆனா இவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால இன்னும் அவனுக்கெல்லாம் விட்டு தர முடியாது. ஆதி, ஆமா மதி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. வேற யாராவது நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா இவங்கிட்ட எல்லாம் நான் தோக்கணுமான்னு பார்த்தா என்னால முடியாது. அதனால நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு தான் கிடைக்கணும். ஆதி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசுல கார்த்திக் தான் ஆதி இருக்காரு. இனி இருக்க கூடாது மதி. இல்ல, அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாதுன்னா எனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஆதி, பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அவன் இருக்க மாட்டான். முடிவு எப்படி இருக்கணும்னு நீயே யோசிச்சுக்கோ. டேய், என்னதான்டா அம்மா உன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறா? நீயாவது கொஞ்சம் அவ சொல்றதை கேட்டு நடக்கலாம்ல விஜய்? அப்பா, கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நைட்டு கார்த்திக் வீட்ல ஸ்டே பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதுவும் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கும் மேல என்னப்பா பண்றது? ஆமாங்க, இத ஒன்ன மட்டும் பொறுப்பா பண்ணிட்டா போதுமா? நேத்து நைட்டு விடுங்க, மத்த நாள்லாம் எப்ப பாரு லேட்டா வரானே, இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? மகனே, ஏன்டா நீ பண்றதுக்கெல்லாம் உன் அம்மா என்கிட்ட மூஞ்ச கட்டுறாடா? பா, அம்மா தானே, ஏதாவது சொல்லி சமாளிங்கப்பா. ஆமாங்க, அப்படி நான் சொல்றதுக்காக ரெண்டு வார்த்தை அவனை திட்டுற மாதிரி திட்டி அந்த பக்கம் போய் அவனுக்கு செல்லம் கொடுங்க, அவன் நல்லா வந்துருவான். அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தாங்க. சரி சரி விட வைக்கலாம், மாறிடுவான் அதெல்லாம். போங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எப்படிடா விஜய், சாப்பாடு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. டிஃபன் நல்லாவே இருந்துச்சு, அம்மா செஞ்ச மாதிரி இல்லையே. பாருங்க இவனை. ஏய், ஏன்டா நீ வேற? சும்மா சொன்னேன்ப்பா. சரி சரி, இந்த டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஏன்பா, ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்களா என்ன? ஏன்டா இருக்கிற ஒரு கம்பெனியே பாத்துக்க முடியாம எப்படா உன் தலையில கட்டலான்னு இருக்க? இதுல ஹோட்டல் வேற ஆரம்பிக்கணுமாக்கும்? சேச்சே, இல்லப்பா, திடீர்னு டேஸ்ட் எல்லாம் செக் பண்றீங்களா, அதான் கேட்டேன். அதுவா, இரு. அம்மாடி, இங்க வாமா. யார கூப்பிடுறாங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? சார், நீங்களா? என்னம்மா, விஜய் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார். விஜய் எப்படி உனக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்லம்மா, ஏற்கனவே 2-3 டைம் நான் இவங்களே எதிர்த்து மீட் பண்ணிருக்கேன். ஆமா மேடம், எனக்கு ஒரு 2-3 சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஓ, அப்படியா? பரவாயில்ல, அப்ப தெரிஞ்ச பொண்ணுதான் போல இருக்கே. சார், எனக்கு வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேனா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இங்க பாருமா, இந்த வீட்ல விஜய் தவிர மத்த எல்லாருமே டேஸ்ட் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். விஜய்க்கு தான் அப்பப்ப டேஸ்ட் பிடிக்கலன்னு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா இன்னைக்கு அவனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படியா சார்?
அப்ப என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கு வேலை உண்டா? ஏய் என்ன குக்கிங் வேலைக்கா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு அட்ரஸ் கேட்டதும் படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சேன், அதான். படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். கரஸ்ல படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா சார். சரி, எப்படி விஜய், இந்த பொண்ணு சமைக்கிறது டேஸ்ட் எங்க எல்லாருக்குமே ஒத்து போகுது, உனக்கு எப்படி? டேஸ்ட் எல்லாம் ஓகே தான்ப்பா. ஓகேமா, என் பையனே சொல்லிட்டான். இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லு, நீ இங்கே தங்கி வேலை பார்த்துக்கலாம். அதே மாதிரி உனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுமா, ஆனா அவனுக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம், அதை இப்பவே சொல்லிட்டோம். ஓகே மேடம். இவரை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓய், சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா. நிஜமாவே பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. ஐஷு, என்னால நம்பவே முடியல. ஆனா இதை ஏன் நான் நேத்து கேட்டப்போவே சொல்லல? திடீர்னு கேட்டதும் கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதான். என்ன பார்த்த பயமா இருந்துச்சா? ஆமா. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? எங்க, நீங்க அப்படி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து போகவே மனசு வரல. ஆமா, எப்போல இருந்து என்ன பிடிச்சது? அந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த ஐஷு. வரேம்மா. ஏ ஐஷு, சொல்லிட்டு போங்க. அம்மா கூப்பிடுறாங்க. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் அப்புறம் கால் பண்றப்ப சொல்றேன். பை. ஏ ஐஷு, கடவுளே, நெக்ஸ்ட் கால் எப்போ வருமா அவகிட்ட இருந்து? அது வரைக்கும் எப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்? கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன். கதைகளிலே கேட்ட கண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் இங்கும் ஓடும் கால்கள் அசைய மறுத்த வேண்டது. இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்க. சொல்லுடி. என்ன சார், பிஸியா என்ன? இல்லையேடி, நான் பிஸின்னு எதுவும் சொன்னா என்ன? சொல்லல. ஆனா ஒரு கால் மெசேஜ் கூட இல்லையா, அதான் பிஸியோன்னு நினைச்சேன். அதுவா, ஒரு முக்கியமான மீட்டிங் காலையில, அதான். அப்படியா? அப்படி என்ன சார் மீட்டிங்? ஆபீஸ் பொறுப்பு கூட உங்க அப்பா தலையில தானே கட்டிட்டு உட்கார்ந்திருக்க. சாருக்கு வேற என்ன மீட்டிங்? என்னடி வேற என்ன மீட்டிங்னு கேக்குற? ஏன் மேடம்க்கு விஷயம் என்னன்னே தெரியாதா? என்ன எது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேக்குற? என்ன மீட்டிங்? அடிப்பாவி, என்னடி இப்படி கேக்குற? ரேணு உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என்ன? என்னாச்சு? எதுவும் சொல்லலையே. ஏன்? நேத்து ரேணுவும் கார்த்திக்கும் மீட் பண்றதா சொல்லியிருந்தல, ரேணு வீட்டுல மாட்டிக்கிட்டாலாம். கடவுளே, என்னடா சொல்ற? ஆமாண்டி, நேத்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரேணுவோட மாமா பாத்துட்டாங்களாம். ஐயோ, என்கிட்ட இத பத்தி அவ எதுவுமே சொல்லலடா. என்னாச்சு அப்புறம்? இரு, நீ இவ்ளோ ரியாக்ஷன் கொடுக்கற அளவுக்குலாம் ஒன்னும் ஆகலடி, எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. நீ என்ன ஆச்சுன்னு முத சொல்லுடா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதான் சொல்றேன்லடி, அவங்க மாமா பாத்துட்டாங்கன்னு. அப்புறம் அவங்க மாமா கார்த்திக் வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரிச்சு கார்த்திக் நல்ல பையன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. சோ கார்த்திக் ரூட் கிளியர். என்னடா சொல்ற நீ? இவ்ளோ நடந்திருக்கா? இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட அவ ஒண்ணுமே சொல்லவே இல்ல. நீ கேட்டிருக்க மாட்டா, அவ சொல்லிருக்க மாட்டா. அதுவும் இல்லாம அவ என்ன பயத்துல இருந்தாலோ. அதுவும் சரிதான். ஆனா எப்படி கார்த்திக் அண்ணாவே மாட்டிக்கிட்டாங்க, நீ எப்படிடா மாட்டாம போன? அதுக்கு நீ அவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த? அதெல்லாம் ஐயா கில்லிடி, எப்படி வந்தேன் பாத்தியா? போடா, மாட்டிருந்தா தெரியும் ஐயாவுக்கு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்ப கூட உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துட்டு வருவேன், அந்த அளவுக்கு எனக்கு கட்ஸ் இருக்கு. வருவ நினைப்பு தான். வரதாண்டி போறேன், ஈவினிங் வருவேன். என் பைக் அங்கதான் இருக்கு, மறந்துட்டியா என்ன? ஆமால. ஆமா இல்லலாம் இல்ல, ஈவினிங் கன்ஃபார்ம் வரேன். பைக் எடுத்துட்டு அப்படியே என் செல்லத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவேனா?
நானும் வர மாட்டேன்பா. இப்பதான் ரேணுவே மாட்டிருக்கா. இதுல நானும் மாட்டினேன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் நீ வந்துதானே ஆகணும். ஒருவேளை மேடம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பாத்துட்டு வந்துட வேண்டியதான். வருவேன் பிச்சிடுவேன். போடா. பரவாயில்ல, நான் வருவேன்பா. சார் சார் சாரா, ஏய் அங்க யார்கிட்ட சைன்ல பேசிட்டு இருக்க? இங்கடி ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஒன்னும் இல்ல சார், நான் நாளையில இருந்து தான் இங்க ஒர்க் ஜாயின் பண்ண போறேன். இப்ப ரூம்க்கு கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு. சரி ஓகே, கிளம்புங்க. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சொல்றேம்மா இரு. ஏதோ பிஸியா இருக்காரு போல. உங்ககிட்ட தானே கேக்குறேன், பொண்ணு வாய்ஸ் கேக்குது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹேய் லூசு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடி, அப்புறம் அங்க இருந்து கத்திட்டு இருக்க. என் வீட்டுல புதுசா சமைக்கிறதுக்கு ஆள் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அதான் அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னது, சமைக்கிறதுக்கு பொண்ணா? ஆமா. ஏன்? ஏவா? இண்டி, என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படிலாம் இல்லையே, எனக்கெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு, சும்மா கேட்டேன். ஏய் கேடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போடா. சரி சரி, நான் ஈவினிங் பைக் எடுக்க வரேன், அப்ப நீ வெளியே வர. ஓகே? ட்ரை பண்றேன். அப்படியா? சரி, நானும் ட்ரை பண்றேன். நீ எதுக்கு ட்ரை பண்ணணும்? உன் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு. போடா. கேட்டு செல்லம், அம்மா கொடுக்க சமத்து பிள்ளைய சாப்பிடணும். என்ன எப்பவும் போல அடம் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ சாப்பிடாம அடம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அம்மா ஒன்னு பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன், அவன் ஒன்னு தூக்கிட்டு போயிடுவான். அப்ப சமத்து பிள்ளைய சாப்பிடணும். என்ன? எங்க இங்க குணசேகரன் ஒருத்தர் இருக்கார்ல, அவரு வீடு எங்க? வேரில் நான் அழுதேன், என் பூவோ சோகம் உணரவில்லை, வேஷம் தரிக்கவில்லை, முன்னாளில் காதல் பழக்கமில்லை. உனக்கென்றே உயிர் கொண்டேன், அதில் ஏதும் மாற்றமில்லை. விரிவென்றா உறவுண்டு,